Prince Jewelry Akshaya Tritiya offer. கடலூரில் நாளை தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், என்னென்ன நிபந்தனைகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறது. இதனை அடுத்து அந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஆன்லைன் மூலமாக காவல்துறை மற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்ற நிலையில தற்போது 16 நிபந்தனைகளுடன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மஞ்சள் நகர் மைதானத்துல அவர் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு காலை 10 முதல் பிற்பகல் 1 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, இங்கு அந்த மஞ்சள் நகர் மைதானத்திற்கு விஜய் வரும் பொழுது அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, அவரது பிரச்சார வாகனத்தில் யாரும் ஏறக்கூடாது, கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் வருவதை தவிர்க்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, உரிய நேரத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட வேண்டும், மருத்துவம், குடிநீர் மற்றும் ஆம்புலன்ஸ் போன்றவையெல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக கடலூர் மஞ்சள் நகர் மைதானத்தை அடைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அது சாலை மார்க்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது விழுப்புரம் வழியாக வரும் விஜய் அந்த பகுதியில் இருக்க விழுப்புரம் நாகை 4 வழி சாலை வழியாக கடலூருக்கு வருகிறார். பின்னர் மஞ்சள் நகர் மைதானத்தில் அவர் தனது பிரச்சாரத்தை துவக்குகிறார். இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு குறிஞ்சிப்பாடி மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் மற்றும் சேத்தியாத்தோப்பு, தொழுதூர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மீண்டும் அந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்னை திரும்புவதற்கான பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடலூரில் துவக்கி இருக்கிறார்கள். நாளை அதாவது நாளை காலை 10 மணிக்கு தனது பிரச்சாரத்தை அவர் துவங்குமாறு அவர் இரவு ஒரு 8 மணிக்குள் தனது பிரச்சாரத்தை முடிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். கடலூரில் நாளை தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். Prince Jewelry Akshaya Tritiya offer.